ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி மிளகா பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பொடி வந்து இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, அடை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து டக்குன்னு இட்லிக்கு வந்து நம்ம சாம்பாரோ சட்னியோ செய்ய டைம் இல்லைன்னா டக்குன்னு இதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பொடியில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப், அதாவது 250 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 50 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால 50 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. சின்ன மரநெல்லிக்காய் அளவு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. உளுந்து வந்து ஒரு லைட்டாக ஒரு செவக்கற மாதிரி வரும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க. அது நல்லா வறுப்பட்ட உடனே நல்ல வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து நல்லா செவந்து வந்துருச்சு, நல்ல வறுப்பட்ட வாசம் வருது. இப்போ நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம். பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா பரவலாக பரப்பி விட்டுருங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுக்கும்போது பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பையும் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. இதையும் உளுந்து மாதிரியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்படும். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக துவரம்பருப்பு போட்டு வறுத்துக்குங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் அந்த பிளேட்டில் கொட்டிடுங்க. அடுத்ததாக வெள்ளை எள்ளு போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு வறுக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரமாக வறுப்பட்டுரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. இது வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா நல்லா பொரிஞ்சு வருங்க, அது வரைக்கும் வறுத்துக்குங்க. எள்ளு வந்து நல்லா பொரியலை அப்படின்னா ஒரு கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக நல்லா கவனமாக வறுத்து எடுத்துக்குங்க. அடுத்ததாக கருப்பு எள்ளு போட்டு வறுத்துக்கலாங்க. இதுவும் வெள்ளை எள்ளு மாதிரியே தான், சீக்கிரமாக வறுப்பட்டுரும். வறுப்பட்ட உடனே பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போது பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க. இது எதுக்காகனா பெருங்காயத்தை நம்ம வறுக்கிறதுக்காக. பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி சப்பையாக பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அரைப்படும், இல்லைனா திப்பி திப்பியாக நிற்கும். அதனால் 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்குங்க பெருங்காயத்தை. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா முறுக்கு மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா பவுடர் ஆகிடும் சீக்கிரமாக. பாருங்கள், 2 பக்கமும் வறுத்து எடுத்துட்டேன், நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்குங்க. அதுவும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குங்க. ஆனால் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுடுங்க. அடுத்ததாக இதே பேனில் வரமிளகாவை போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகா வறுக்கும்போது நீங்கள் வந்து 2ஆக கிள்ளி போட்டுறக்கூடாதுங்க, அந்த விதை வந்து வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி காம்பையும் கிள்ளி எடுத்துட்டு இந்த மாதிரி வரமிளகா போட்டு வறுத்துக்குங்க. வரமிளகா வறுக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி உப்பி வருங்க, அது வரைக்கும் வறுத்துக்குங்க. அதே மாதிரி ரொம்ப கருத்துறக்கூடாதுங்க, கருக்காமல் பார்த்து கவனமாக வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், வரமிளகாவை நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு தனி பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்குங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் அரைச்சிக்கலாங்க. ஒரு ட்ரை மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. மிக்சி ஜாரில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாவை போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா வரமிளகா வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்காது. ஃபஸ்ட்டு வரமிளகா அரைச்சதுக்கு அப்புறமா மற்ற பொருட்கள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், வரமிளகாவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அடுத்ததாக மற்ற பொருட்கள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போது எல்லா பொருள்களையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்க. இட்லி பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இட்லி பொடி நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி பரவலாக பரப்பி விட்டுருங்க. இதை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்காததால் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. 1 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னையே சொன்ன மாதிரி இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து பூண்டு இடித்து போட்டால் பிடிக்குங்க. இதில் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து போட்டு இது கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த டேஸ்டியான இட்லி பொடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.